நடிகை மீரா வாசுதேவன் 3வது முறையாக விவாகரத்து செய்ததாக இப்போ ஒரு அறிவிக்கை வெளியாகி இருக்குது. இயக்குனர் சமுத்திரக்கனி இயக்கத்தில் உன்னை சரணடைந்தேன் படத்தில் நடித்த மீரா வாசுதேவன் தனது கணவருடன் விவாகரத்து செய்ததாக இப்போ செய்திகள் வெளியாகி இருக்குது. இது குறித்த பதிவில் மீரா வாசுதேவன் 2025 ஆகஸ்ட் முதல் நான் சிங்கிள் ஆகிட்டேன். என் வாழ்க்கையின் அழகான மற்றும் அமைதியான கட்டத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி மொழிகளில் நடித்திருக்கக்கூடிய மீரா வாசுதேவன் 2005ஆம் ஆண்டில் ஒளிப்பதிவாளரான அசோக் குமாரின் மகன் விஷால் அகர்வாலை திருமணம் செஞ்சாங்க. இருந்தாலும் இருவரும் 2010 விவாகரத்து வாங்கிட்டாங்க. இதைத் தொடர்ந்து 2012இல் நடிகர் ஜான் ஹொக்கைனை மீரா வாசுதேவன் திருமணம் செய்தாங்க. ஜான் ஹொக்கைனையும் 2016 விவாகரத்து பண்ணிட்டாங்க. தொடர்ந்து 2024 ஏப்ரல் மாதத்தில் தான் ஒளிப்பதிவாளர் விபின் புதியங்கத்தை மீரா திருமணம் பண்ணாங்க. இந்த நிலையில் விபினுடனும் மீரா வாசுதேவன் விவாகரத்து செஞ்சுட்டாங்களாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் திருமணம் பண்ணிக்கிறது, திடீர்னு விவாகரத்து செஞ்சுக்கிறது அப்படின்றது அதிகமாகிக்கிட்டே தான் போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு இப்போது யாருமே தனக்கு பிடிக்கல அப்படின்னாலும் நம்ம சில சூழ்நிலைகளாலேயோ இல்லை சில காரணங்களாலேயும் நம்மளுக்கு கடைசியில் அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம இதுதான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லோருமே நம்மளுக்கு பிடிக்கல, நம்மளுக்கு செட் ஆகலை அப்படின்னா நம்ம ஏன் இந்த மாதிரி ஒன்றெல்லாம் இருக்கணும் திருமண வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிடுறாங்க. அதே போல் இப்போ 3வது முறையாக மீரா அவர்கள் இந்த மாதிரி விவாகரத்து பண்ணிட்டாங்க அப்படின்ற செய்திகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வரலாக பரவிந்துட்டுருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பதிவை அவங்களே போட்டிருக்கிறதுனால இது பரபரப்பாகவும் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் இதை விட ரொம்பவே மோசம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரியா தப்பா இல்லை அது யாரையாவது பாதிக்குமா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்கிறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இப்போது எந்த ஒரு உறவின் மீதுமே இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ரொம்ப அவ்வளவாக அதை நம்ம பிடிச்சி இருந்துதான் ஆகணுன்ற எண்ணமே யாருக்கும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.